ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க்கைங்கிறது அவ்வளவு எளிதாக எல்லாருக்குமே இருக்காது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நேரம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில நேரம் அதே வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நம்ம நடந்துக்கிறது தான். நம்ம நடந்துக்கிறது எப்பயுமே ஒரே மாதிரியே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே மாதிரியாக நம்ம நடந்துக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒரு சில நேரம் அதிர்ஷ்ட தர மாதிரி இருக்கும், அதே கிரகங்கள் ஒரு சில நேரம் ஆபத்தை தர மாதிரி இருக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்படி நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். இப்போ ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் எக்கப்பக்கமாக நிறைய மாற்றங்கள் வர வாழ்க்கையில் குடுப்பனை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களால் சூழ்நிலை அமைகிறது. அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு எக்கச்சக்கமாக என்ன மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், அதே கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத விவரமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு கிரகங்கள் பெரிய அளவில் மாறுறதுனால விரிவாக உங்களுக்கு என்ன இந்த ஜூன் மாதம் நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு பணம் சேருமா, சண்டை சச்சரவு தீருமா, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெயினாக குறிப்பிடப்படுது. அதோடு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதோடு வேலை, குடும்பம், காதல், உடல் நலம் இதிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். ஜூன் மாதத்தில் முதல்ல புதன் பகவான் மிதுனம் கடக ராசியில் மாறுறாரு, செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்தில் மாறுறாரு, சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்படி இந்த அதிரடியான கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகளால் பொதுவாக 12 ராசிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி வாங்க, இப்போ உங்கள் கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பொதுவாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறது கிரக அமைப்புகளோடு ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். கும்ப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும். மாதத்தில் ஆரம்பத்தில் நினைத்த வேலைகள் நடக்காததால் கொஞ்சம் கவலையாக இருக்கலாம். ஆனால் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்காது. அதோடு மாதத்துடைய இறுதியில் நல்ல நேரமானது ஸ்டார்ட் ஆகும். உங்கள் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கும். தடைப்பட்ட வேலைகள் இனி தடையெல்லாமே நீங்கும். வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களோடு சேர்ந்து வேலை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலையில் களைப்பே இருக்காது. வேலையை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும். அதுவும் மாதத்துடைய நடுப்பகுதியில் உங்கள் பேச்சிலையும் நடத்திலையும் கவனம் தேவை. இல்லை என்றால் உறவுகள் கெட்டு போகலாம். இது காதல் உறவுக்கு பொருந்தும். மாதத்துடைய இறுதியில் உங்கள் காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியது இருக்குது. அதோடு வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. பயணம்லாம் நீங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் செய்யுங்க. அது ரொம்ப நன்மை தரும். வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுடைய உடல்நிலை உங்களை கவலைக்குள்ளாக்கும். அதனால் வயதானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டும். ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு கிரகநிலையை பற்றி ஷேர் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமையும் அப்படிங்கிறதோடு பொதுவாக பலன்களை பார்த்த உங்களுக்கு இப்போ விரிவாக என்ன பலன்கிறத சொல்ல போகிறேன். வாங்க கிரகநிலை அமைப்பை பார்க்கலாம். வெகுரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், ராசியில் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இப்போ டீப்பாக பலன்களே சொல்ல போகிறேன். வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ தன்னலம் கருதாமல் பிற நலத்தை மனதில் கொண்டு செயல்படக்கூடிய கும்ப ராசினரு நீங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அறிவு திறமையானது கூடும். சில முக்கிய முடிவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீங்க. அதோடு வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். அதில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம். அதனால் நிதானம் தேவை. மற்றவர்களுடைய செய்கை இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்து இல்லாமல் கூட தப்பிக்க முடியும். அதோடு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து குறையும். அதன் மூலம் வருமானமானது கிடைக்கும். பிள்ளைகள் ஒற்றுமையோடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. மெயினாக புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனவிட்டு பேசுனீங்கன்னா அதன் பிறகு செய்வது நன்மை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது. என்னடா இப்படிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தரவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவே இருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது இப்போதைக்கு நல்லது. மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மற்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். ஸோ சொன்னது எல்லாமே உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கெல்லாம் ஏற்ப நடந்து உங்கள் ராசிக்காரங்க இனி இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். இதோடு பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்கன்னா சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதோடு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அதனால் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கிறதுக்காகவே உங்கள் துறையில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதோடு அரசியல் உள்ளவர்கள் கூட வாகனங்கள் இந்த மாதம் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதோடு வாழ்க்கை தரம் உயரும். மெயினாக மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடணும். சக மாணவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. ஸோ மாணவர்களும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அரசியல் உள்ளவர்களும் எதை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு விரிவாக இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாதி 1-2-3 பாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதயம். இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த கணிப்பு முழுசாக வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதம் முருகனை வணங்க வேண்டும் என்பது சொல்லப்படுது. அப்படி இருந்தால் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். அதனால் பரிகாரமாக இதை செய்யுங்க. அப்புறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை இந்த மாதம் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 22, 23.
அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 15, 16, 17. ஸோ உங்களுக்கான முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விவரமாக விளக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.